இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், கார் நிறைய வருது. நீங்களும் அண்ணன் மட்டும் ரிப்பேர் பண்ணா கஷ்டமாயிடும். கேக்குற நேரத்துல கஸ்டமருக்கு வண்டி கொடுக்கலனா கஷ்டமாயிடும். நான் வேணா வேற மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதுவும் சரிதாம்மா. நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி பண்ணு. மெக்கானிக் சண்முகமா? ஆமா, நீங்க யாரு? நான் சிவராம பொண்ணு அஞ்சலி பேசுறேன். புதுசா ஒரு கேரேஜ் திறந்திருக்கேன். ஒர்க் பண்ண வரீங்களா? நான் நல்ல சம்பளம் கொடுக்கறேன். இல்லம்மா, இங்கேயே நிறைய சம்பளம் கிடைக்குது. அங்க வர ஐடியா இல்ல. அப்படியா? சரி. என்னமாச்சு? அவரு வரலன்னு சொல்லிட்டாரு அங்கிள். சரி, ட்ரை பண்ணுமா. ஹலோ ஹலோ, மெக்கானிக் பாண்டியனா? ஹலோ. கட் பண்ணிட்டாரு. யாருக்கு கால் பண்ணாலும் பிஸியாவே இருக்காங்க. மா, என்னமாச்சு? இல்ல அங்கிள், யாருமே எடுக்கல. எல்லாரும் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. இந்த இரும்பு கடைக்கு வேலைக்கு வந்துட்டேன். உன்ன மாதிரி ஆளுகிட்ட ஒர்க் பண்றதை விட இந்த இடம் எனக்கு எவ்வளவோ பெட்டர். அஞ்சலி, வேணாம். சொன்ன கேளு. இந்த மாதிரி பொல்யூஷன், கார்பன், ஆயில் இதுக்குள்ளலாம் நீ வேலை பார்த்தனா அது நம்ம குழந்தைய தான் பாதிக்கும். குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் கேடு. செஞ்சு முதல்ல நீ வீட்டுக்கு போ அஞ்சலி. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். பணத்துக்காக தான் நான் இந்த வேலை செய்யறேன்னு நினைக்கிறியா? இது என் சுய மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்துற போராட்டம். இதுல இருந்து நான் பின்னாடி போகிறதாவே இல்ல. அஞ்சலி, உன் வைராக்கியத்துக்கு நம்ம குழந்தை கஷ்டப்படணுமா? இல்லையே, என் குழந்தை என் வயித்துல சேஃபா இருக்கான். அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த உலகத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க ஏதோ வேலையை செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கழனி வேலையில இருந்து காட்டு வேலை வரைக்கும், பெட்ரோல் பங்க்ல இருந்து ஆபீஸ் வேலை வரைக்கும், ஹோட்டல், மாலை எல்லா இடத்துலயும் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தை பெத்துக்கிட்டும் இருக்காங்க. நீ உன்ன எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. கிளம்பு. அஞ்சலி, வேணாம். விடுங்க அத்தை, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரேவதி, போதும், கொஞ்சம் அமைதியாரு. அந்த மகேஷ் எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு தெரியாது? அவன் எப்படி மிரட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் படபடக்குது. அவன் தப்பானவன். என்ன வேலை வேணாலும் பண்ணுவான். அம்மா, நான் அஞ்சலி, வேணாமா. அந்த கேரேஜை இதோட மூடிடு. என்னம்மா, அந்த மகேஷ் வந்து மிரட்டிட்டு போனது யாராவது உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? அண்ணா, இதெல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாதுண்ணா. ஏன் சொன்ன? அவனை எதுக்கு நீ திட்டுற? என்ன நடந்தாலும் இங்க வந்து என்கிட்ட சொல்லணும்னு நான் அவன்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். அதனாலதான் அவன் சொன்னான். அம்மா, அவன் மிரட்டுவான். நாம அந்த கேரேஜை மூடிட்டு ஓடணும் தான் அவனுடைய நோக்கமே. அவன் முன்னாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேரேஜை ஓபன் பண்ணிருக்கேன். நீ என்ன பயமுறுத்தாதம்மா. இல்ல அஞ்சலி, நீ நீ வேற ஏதாவது வேலைக்கு போ அஞ்சலி. ஆனா இது வேண்டாம். எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மனுஷன் யாருமா? அதான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காரே, அவர்தான்.
சுப்பிரமணிய அங்கிளா சொல்றேன். வேற யாரு? அவர்தான். அவர் வந்ததுல இருந்தே என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. தப்பா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமா, அப்படிதான் தோணுது. நீ முதல்ல அந்த ஆளை ஊருக்கு அனுப்பிடு. அந்த கேரேஜ மூடிடு ப்ளீஸ் அஞ்சலி. என்ன அங்கிள், ஆ இவ்வளவு வண்டியும் நம்ம கேரேஜுக்கு வந்திருக்கான்? ஆமாம்மா, முன்னாடி நம்ம சர்வீஸ் பண்ணோம்ல, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப திருப்தி. அதான் அவங்க ஒவ்வொருத்தரா சொல்லி இவ்வளோ ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் கால் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஆ, நம்ம 2 பேரும் எப்படி அங்கிள் இவ்வளவு வண்டியும் பாக்குறது? ஆமா, நீ மெக்கானிக் சொல்லி வச்சிருக்கல்ல? சொல்லிருக்கேன். 2 மெக்கானிக் இன்னைக்கு வேலைக்கு வரதா சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னம்மா, வந்த உடனே சேர்ந்து வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ தைரியமா இருமா. ஆ, சரிங்க அங்கிள். வரான்ட்டு போனா சார் சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் ஒரு கேரேஜ் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல. ஐயோ என்ன சார் சொல்றீங்க? உங்க ஒய்ஃபா? இதெல்லாம் என்ன தலைவிதியா சார்? விதிதான், வேற என்ன பண்றது? அதை மூட வைக்கணும்னா அந்த கேரேஜை நடத்த முடியாம போகணும். அந்த கேரேஜ் வேலைக்கு யாராவது மெக்கானிக்னு சொல்லிட்டு வருவானுங்க. எவனையும் வரவிடாம தெரு முனையில அடிச்சு துவைச்சு துரத்துக்கடா. ஓகே சார், சரிங்க சார், சரிங்க சார். ஏய் நில்றா, எங்கடா போய் நிக்கிறீங்க? புதுசா கேரேஜ் ஒன்று திறந்திருக்காங்கல்ல, அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் போக கூடாது, வேற வேலை இருந்தா போய் பாருங்க. ஏய் அதை கேட்க நீ யாரா? நாங்க போவோம். அடிங்க. நெக்ஸ்ட் டைம் வேலைன்னு வந்தீங்க உசுறு இருக்காது. வாங்கடா போலாம். வாங்கடா. என்னம்மா வண்டி ரெடிங்களா? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். என்னம்மா கேரேஜ் ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆச்சு. நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்களேம்மா. ஐயோ, சார், கொஞ்சம் நிறைய வண்டி இருக்கு, கொஞ்சம் மதியத்துக்கு மேல வந்துருங்களேன், கொடுத்துட்றோம். என்னங்க நீங்க, உங்க கூட பெரிய தொல்லையா போச்சுங்க. ஏதாவது பண்ணி தொலைங்க. இன்னைக்கு மட்டும் வண்டி ரெடி ஆகல அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பார்த்து ரெடி பண்ணுங்க சீக்கிரம். ரெடி பண்ணிடுறாங்க. என்னம்மா, மெக்கானிக் யாருமே வேலைக்கு வரல? ஐயோ, ஹலோ. என்னண்ணா வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல? இல்லம்மா, எங்களுக்கு இங்கே வேலை சரியா இருக்கு. நீ வேற ஆளை பாத்துக்கோ. அண்ணா என்னென்ன பேசுறீங்க? நம்ம வச்சு கழுத்த இருக்கிறீங்க. உங்க கேரேஜுக்கு வேலைக்கு வந்தா உசுறு போயிரும் போல இருக்கு. இல்ல எனக்கு புரியலண்ணா. இல்லம்மா, அதெல்லாம் சரி வராது. நாங்க வரல,